நாங்குநேரியில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்த வழக்கில் மூவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நெல்லை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2015ஆம் ஆண்டு இளைஞர் நல்லக்கண்ணு கொலை சம்பவத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றது. வழக்கில் தீர்ப்பளித்த நீதிமன்றம் குற்றவாளிகளான வானுமாமலை, நீலநாராயணன், போத்தி வானமாமலை ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் தலா 1000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டது. வழக்கில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் முத்துலட்சுமி என்பவர் மீது குற்றம் நிரூபிக்கப்படாததால் விடுதலை செய்யப்பட்டார். நெல்லையில் மின் இணைப்பு வழங்காததால் படிப்பு பாதிக்கிறது என்று ஆட்சியர் அலுவலகத்தில் 8ஆம் வகுப்பு மாணவன் குடும்பத்தோடு தர்ணாவில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆட்சியரிடம் மனு அளித்த வன்னிகோணந்தல் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் தங்கள் வீட்டிற்கு மின் இணைப்பு பெற 3 ஆண்டுகளுக்கு முன்பாக 5000 ரூபாய் பணம் கட்டியும் மின் இணைப்பு வழங்கப்படவில்லை. விஏஓ நிலத்தை வேறு ஒரு நபர் மூலம் கேட்டு மிரட்டுவதாகவும் மின்வாரிய அதிகாரிகள் அவர்களுக்கு சாதகமாக செயல்படுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினர். தங்களுக்கு பணி வழங்காவிட்டால் முதலமைச்சருக்கு கருப்பு கொடி காட்டுவோம் என்று 2013ஆம் ஆண்டு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர். 40,000 ஆசிரியர்களுக்கு பணி வழங்க கோரி மதுரை தமுக்க மைதானத்தில் அரசுக்கு எதிராக பதாகைகள் ஏந்தியும் பெண்கள் கைகளில் சிலம்பு ஏந்தியும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு பணி வழங்காவிட்டால் முதலமைச்சர் செல்லும் இடமெல்லாம் கருப்பு கொடி காட்டுவோம் என்றும் ஆசிரியர்கள் எச்சரித்தனர். தமிழக கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் 27 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய திம்பம் மலைப்பாதை அமைந்துள்ளது. 15வது கொண்டை ஊசி வளைவு அருகே லாரி திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. லாரி ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். விபத்திற்குள்ளான லாரியை கிரேன் மூலம் மீட்கப்பட்டது. கரூர் மாவட்டம் ஐயர்மலையில் உள்ள ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் கடந்த ஜூலை மாதம் ரோப்கார் வசதி தொடங்கப்பட்டது. கம்பி வடம் நழுவியதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கான ரோப்கார் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து சுமார் 15 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வுப் பணியை மேற்கொண்ட நிலையில் சோதனை ஓட்டம் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் 60 நாட்களுக்கு பிறகு இன்று முதல் பக்தர்களுக்கு ரோப்கார் சேவை தொடங்கியுள்ளது. தருமபுரி மாவட்டம் நாயக்கனஹள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட சித்தன்கொட்டாய் கிராமத்தில் புதிய மதுக்கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அவர்களுடன் தருமபுரி எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன், பாப்பிரெட்டிப்பட்டி எம்எல்ஏ கோவிந்தசாமி ஆகியோரும் வந்திருந்தனர். மதுபான கடை அமைக்க தேர்வு செய்யப்பட்டுள்ள பகுதியில் பள்ளிகள், கல்லூரி, மருத்துவமனை, கோவில் ஆகியவை இருப்பதாக கூறிய அவர்கள் தங்கள் கிராமத்தில் மதுக்கடை திறந்தால் இளைஞர்கள் சீரழிந்து விடுவார்கள் என்றும் கவலை தெரிவித்தனர். ஏற்கனவே தங்கள் மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகளும் அனுமதியின்றி நடத்தப்படும் சந்து கடைகளும் அதிகம் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதையடுத்து சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறாக சுற்றித் திரிந்த மாடுகளை நகராட்சி அதிகாரிகள் பிடித்து அபராதம் விதித்தனர். மாட்டின் உரிமையாளர்களுக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாடு நடைபெறும் இடத்தில் தற்போது நடைபெறும் பணிகள் என்னென்ன என்பதை விழுப்புரம் சரக டிஐஜி தீஷா மிட்டல் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாநாட்டிற்கு எந்தெந்த மண்டலத்திலிருந்து நிர்வாகிகள் வருவார்கள், அவர்களை உள்ளே அனுமதிக்க என்னென்ன வழிவகை செய்து உள்ளீர்கள் என்பது குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் அவர் கேட்டறிந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாடு கூட்டு பாலியல் வழக்கில் சிறையில் உள்ளவர்களை ஜாமீனில் விடுவித்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சிறையில் உள்ள 4 பேர் மற்றும் கூர்நோக்கு இல்லத்தில் உள்ள 2 பேரையும் ஜாமீனில் விடாமல் அங்கேயே வைத்தே விசாரணையை முடித்து விரைவாக தண்டனை வழங்க வேண்டும் என்றும், ஜாமீனில் விட்டால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் அவருடைய தந்தை உட்பட மக்கள் உரிமை கூட்டமைப்பினர் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே உள்ள அத்திமஞ்சரிப்பேட்டை கிராமத்தில் வசித்து வருபவர் வெங்கடேசன். இவர் அருகில் உள்ள கிராமத்தில் வசித்து வரும் இளம்பெண்ணை 5 வருடங்களாக காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி பல முறை நெருங்கியிருந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் வெங்கடேசன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட செய்தியை கேட்டு அதிர்ச்சியடைந்த இளம்பெண் திருத்தணி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் வெங்கடேசனை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கணபதிபாளையத்தில் போலீசார் நடத்திய சோதனையில் பாக்கியநாதன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் 200 கிலோ குட்கா பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. அதன் அடிப்படையில் குட்கா பொருட்களை பறிமுதல் செய்ததோடு குட்கா பதுக்கலுக்கு பயன்படுத்திய 2 சொகுசு கார்களையும் பறிமுதல் செய்தனர். சம்பவம் தொடர்பாக பாக்கியநாதனை கைது செய்த போலீசார் தலைமறைவாக இருக்கும் பாக்கியநாதனின் 4 சகோதரர்களையும் தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம்
பெரும்பெச்சேரியில் உள்ள உணவகத்தில் வைத்து சரித்திர பதிவேடு குற்றவாளியான சண்முக பாண்டியன் மனோபாலன் என்பவரை கத்தியால் குத்தியுள்ளார். இதையடுத்து சண்முக பாண்டியனை பிடிக்க சென்றபோது அவர் கீழே விழுந்ததில் கால் முறிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அவரது காலை திட்டமிட்டு உடைத்ததாக கூறி 100க்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட சார்பு ஆய்வாளர் சஜித் சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷியூர் காவல் நிலையத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். திருப்பூர் விஜயாபுரம் பகுதியில் பின்னலாடை நிறுவனத்தில் வேலை கேட்டு வந்த நபர் செல்போனை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. இந்த நபர் இதற்கு முன்பு இதுபோல இன்னொரு பனியன் நிறுவனத்திலும் வேலை கேட்டு செல்வது போல் செல்போனை திருடியதும் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரில் 5000 ரூபாய் லஞ்ச புகாரில் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு தனது தந்தையின் பெயரில் உள்ள பட்டாவை தனது பெயரில் மாற்றுவதற்காக திருப்பூர் மாவட்டம் கோவிந்தாபுரம் பகுதியைச் சேர்ந்த தெய்வராஜ் என்பவரிடம் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் திருமலைச்சாமிக்கு தற்போது 69 வயது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பொதுமக்கள் எளிதாக புகார் அளிக்கும் வகையில் காரை காவலன் என்ற டிஜிட்டல் செயலி மூலம் புகார் அளிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெங்கு விழிப்புணர்வு மற்றும் தூய்மை பணிகள் குறித்து கிராமம் கிராமமாக சென்று நாடகம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் காரைக்கால் அவையார் அரசு கல்லூரி மாணவிகள் செயலி குறித்து நாடகம் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இவளோட பிள்ளைக்கு டெங்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்டு கிடந்தா குப்பை எடுக்க சொன்னா குப்பை எடுக்க மாட்டாளாமே. ஏ பிரியா இங்க வாயேன், இவ போய் சொன்னா சரியாகும். நீ ஆப்பு வைக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இதுக்கு காரைக்காவலன்னு ஒரு ஆப்பே இருக்கு. அது என்னடி ஆப்பு? அது ஒண்ணு இல்ல, உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இந்த மாதிரி அழுத்தமா வம்பு பண்ற பெண்கள் தான் தனியா இருக்கிறான்னு பிரச்சனை பண்றவங்க சரி நான் என்னோட தேர்றது. அந்த ஆப் பிளே ஸ்டோர்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணி புகைப்படம் எடுத்து பக்கத்துல உள்ள காவல் நிலையத்தை கிளிக் செஞ்சாலே போதும். அவங்களே வந்து பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க.